அமல்ராஜை வந்து முழுக்க முழுக்க ஆதரிச்சது யாரு? ஆம்ஸ்ட்ராங். அமல்ராஜ் கிட்ட தோத்தது யாரு? அண்ணன் பால் கனகராஜ். என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபியில அண்ணாமலையுடைய ஆளினால் பால் கனகராஜுக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்கல. பால் கனகராஜுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது அண்ணாமலை. அண்ணாமலையுடைய பர்சனல் அட்வைசர். ஒருத்தர்கிட்ட வந்து செல்போனை நீ தூக்கி கூவத்துல போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கூவத்துல தூக்கி போட சொல்றாங்க? இந்த எவிடன்சஸ்லாம் கிடைக்கக்கூடாது. அவங்க அதை எடுத்து ரிட்ரீவல் சாஃப்ட்வேர் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. கொலை செய்ததுக்கு பின்னாடி தான் தொடர்பு கொண்டாங்கன்னு சொல்றவரோட ஒரு வாய்ஸ் ஓவர் முன்னாடியே கிடைக்குது. போட்டுரு, ஆர்கனைஸ் பண்ணிட்டு போட்டுரு. அவரு ஒரு கேரக்டர் சொல்றாங்க, அவரை நம்ம பேர் சொல்ல வருது. கேஸோட இன்வெஸ்டிகேஷனோட ஸ்பீட் அண்ட் டைவர்சிட்டி அண்ட் வெராசிட்டி வந்து எல்லாரையும் ஆர்வமாக அதில் ஈடுபட வைக்கிது. இவ்வளோ பணம் ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சத்தியமாக வந்து ஃபண்ட் பண்ண ஆளுக்கு ஏதோ ஒரு கெயின், ஏதோ ஒரு மோட்டிவ் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட இருந்திருக்கு. அந்த ஃபண்ட் பண்ண ஆள் யார்? இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்காங்க, திமிங்கலங்கள்லாம் சாப்பிட்ருக்கேன். அப்போது இது என்ன? இதில் ஆருத்ரா இன்வால்மெண்ட் இருக்கா? பாஜக இன்வால்மெண்ட் இருக்கா? பாஜக ஏன் சிபிஐ கேஸுக்கு போகணும்னு ஆரம்பத்திலேருந்தே கேட்டாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தோழர் ஹசீஃப் அவர்களே. வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய அந்த படுகொலை, அதை தொடர்ந்து காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இதுவரைக்கும் 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவரான வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவருக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டு அவர் விசாரிக்கப்பட்டிருக்கார். விசாரணைக்கு பிறகு அவர் வெளியில் வந்து இது முதல் முறை கிடையாது, 2வது முறை விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. ஊடகங்கள் இதை தவறாக திருச்சி வெளியிடுறாங்க. இன்னொரு விஷயம், இதில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞராக நான் ஆஜரானேன். அதன் அடிப்படையில் என்னிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு புறத்தில் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பிஎஸ்பி, அந்த பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்திலும் காவல்துறையினுடைய நடவடிக்கை, அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ரஞ்சித் அவர்கள் நடவடிக்கை சரியாக தான் இருக்குது, சரியான திசையில் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இருந்த போதும் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் அப்படின்றது தேவைப்படுது காவல்துறைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் முக்கியமான கேள்வி, இதுவரை நடைபெற்ற அந்த விசாரணை அப்படின்றது புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த அழுத்தம் தான் காரணமா? காவல்துறை வந்து வெறும் தொடக்கத்தில் கைது செய்த அது 6-7 பேரோடு இந்த வழக்கை முடித்து கொள்ளலாம் அப்படின்னு இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான் இவ்வளோ தூரம் நகர்த்தி இருக்கு. இப்போ வரைக்கும் சரியாக தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. ஒரு பத்திரிகையாளராக இப்படிப்பட்ட ஒரு முக்கிய படுகொலை, அதற்கு வெளியிலிருந்து புற அழுத்தம் தேவைப்படுமா? காவல்துறை எப்படி செயல்பட்டிருக்கு? இந்த வழக்கில் காவல்துறையினுடைய நடவடிக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? புறத்திலிருந்து தவறான அழுத்தம் கொடுக்கப்பட்டது. புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம்னா, திருமாவளவன் என்ன சொன்னாரு? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் அப்படின்னாரு. அது வரைக்கும் ரைட் அவர் பேசுறது. ஆனால் பிடிப்பட்டவங்க உண்மையான குற்றவாளியா இல்லையா அப்படின்றது தான் நாங்கள்லாம் கேள்வி எழுப்பணும். எப்படி திருமாவளவன் பேசலாம்? அதை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடி திருமாவளவன் எப்படி பேசலாம் அப்படின்னு நாங்கள்லாம் கேள்வி எழுப்பணும். புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் இது வரைக்கும் எதை நோக்கி இருந்தது? பிஎஸ்பின்னா டிமாண்ட் பண்ணிச்சு சிபிஐ விசாரணை வேணும். அதே மாதிரி மற்றவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? சிபிஐ விசாரணை வேணும். பாஜக என்ன சொல்லிச்சு? சிபிஐ விசாரணை வேணும். பயங்கர அழுத்தம். அதிமுக என்ன சொல்லிச்சு? எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை வேணும். நாங்கள் பொள்ளாச்சி வழக்கெல்லாம் சிபிஐக்கு கொடுக்கலையா? அந்த மாதிரி இதையும் கொடுங்க. பொள்ளாச்சி வழக்கு ஊற்றின்னு போயிடுச்சு. இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல அதில், ரைட்டுங்களா? பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் குற்றம் சாட்டப்பட்ட அந்த வழக்கு இது வரைக்கும் ஒன்றும் பண்ண போடல, அப்படியே ஊற்றி மூடியாச்சு. குட்கா கேஸு ஊற்றி மூடியாச்சு. அது இப்போ வருது, டேக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக லேட்டாக இவ்வளோ நாள் அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கேட்டது. அப்போது அஞ்சலை பிஜேபி பிரமுகர் மாட்டினது. இப்போ பால் கனகராஜ் சாதாரண ஆள் கிடையாதுங்க. பாஜகவோட தமிழ் மாநில துணைத் தலைவர். அவர் வந்து அண்ணாமலைக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவரே சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற பிரகாரம் 2 முறை விசாரிச்சாங்கன்னு. ஒண்ணுமே இல்லாம யாரையாவது 2 முறை விசாரிப்பாங்களா போலீஸ்? சாட்சியாக கூட விசாரணை நடக்கும்ல. சரிங்க, சாட்சியாக கூட விசாரணை நடக்கலாம். ஆனா அவரு இன்னொன்னு கோட் பண்ண மறந்துட்டாரு.
அவரை மட்டும் விசாரிக்கல, சென்னை ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய 210 வழக்கறிஞர்களை விசாரிச்சு. சார் நீங்க அந்த 210 வழக்கறிஞர்கள்ல ஒரு வழக்கறிஞர் பால் கனகராஜ் அது சொல்லலாம்ல, அப்படின்னு கூட பார்க்கலாம் தானே. 210 வழக்கறிஞர்கள்ல ஒரு வழக்கறிஞர். ஏன் வழக்கறிஞர்களை விசாரிக்கிறாங்க? தமிழ்நாடு புதுச்சேரி பார் அசோசியேஷன் தலைவர் தேர்தலில் அமல்ராஜுக்கு ஆதரவா ஆம்ஸ்ட்ராங் செயல்பட்டார். இன்னும் 6 மாசத்துல அந்த தேர்தல் நடக்க போகுது. ஏன்னா அது பீரியட் முடிஞ்சு போச்சு, அமல்ராஜோட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல தான் அவர் போயிட்டு இருக்காரு, ரைட்டுங்களா? அப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல போகிற அந்த பதவிக்காலம் முடிஞ்சு இமீடியட்டா தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்க போகுது. அந்த தேர்தல் வேலைகளுக்கான விஷயங்கள். அப்போ அமல்ராஜை வந்து முழுக்க முழுக்க ஆதரிச்சது யாரு? ஆம்ஸ்ட்ராங். அமல்ராஜ் கிட்ட தோத்தது யாரு? அண்ணன் பால் கனகராஜ். பால் கனகராஜோட கேரியர் முழுக்கவே ஒரே ஒரு ஜாஃபர் சாதிக் இன்சிடென்ட்டை தான் செம்மையா சொல்லுவாங்க. ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில இது பண்ணும்போது, ஜாஃபர் சாதிக்க மகாகவி பாரதி நகர்ல போதைப் பொருளோட பிடிக்கிறாங்க. அப்போ அவரை காப்பாத்தி விட்டது பால் கனகராஜ். அப்போ அவர் வச்சிருந்தது போதைப் பொருள் இல்லைன்னு ப்ரூஃப் பண்றார். இது ஒரு லக்ஷ்மண ரேகா மாதிரி தான். நீங்க வந்து ரிப்போர்ட்டரா இருக்கிற வரைக்கும் ரிப்போர்ட்ரு, பிளாக்மெயிலர் ஆனா சவுக்கு சங்கர், பத்திரிகையாளராக இருக்கிற வரைக்கும் செய்திகளை வந்து சொல்லக்கூடியவர், யூடியூப்ல பேசக்கூடியவர், பல விஷயங்களை சொல்லக்கூடியவர். ஆனா அதை தாண்டி நீங்க வந்து நான் இந்த செய்தியை சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பேரம் பேசிங்கன்னா நீங்க சவுக்கு சங்கர். இதே மாதிரிதான் வழக்கறிஞர் தொழிலையும் ஜாமீன் எடுக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் குற்றவாளிகளோட இணைஞ்சு போனா அதுக்கு இம்யூனிட்டி இருக்கு. ஒரு தொழில். ஏன் மோகனகிருஷ்ணனுக்கு வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணனை ஏன் கூப்பிட்டு விசாரிக்கல? போலீஸ் ஏன் கூப்பிட்டு விசாரிக்கல? இது வரைக்கும் விசாரிச்சவங்கள எல்லாருமே அஸ்வத்தாமன்றவர் வந்து ஒரு வழக்கறிஞர், அவரை வந்து பிடிக்கிறாங்க. அவர் வந்து செல்வ பெருந்தகைக்கு ரொம்ப க்ளோஸ், நாகேந்திரன் என்கிற குற்றவாளிக்கும் க்ளோஸ், ரைட்டுங்களா? நாகேந்திரனும் நான் சின்ன வயசுல பார்த்த ஆள் தான், வெள்ளரவியோட ஒன்னா பார்த்த ஆள் தான் நாகேந்திரன். அந்த நாகேந்திரன் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு வராரு. அந்த கிரகப்பிரவேசத்துல இப்ப பாஜகவோட செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய CNS பிரசாத் கலந்துக்கிறார். கூட கலந்துகிட்டு எல்லா வேலையும் பார்த்தது யார் தெரியுமா? நாகேந்திரனுக்கு அண்ணன் பால் கனகராஜ். நீங்க சொல்ற நாகேந்திரன் பரோல்ல வராரு வெளியில. ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குது, அஸ்வத்தாமன் கலந்துக்கிறாரு. அந்த நாகேந்திரனோட நெருக்கமா நின்று எல்லா நட்புறவு பாராட்டி, வழக்கறிஞர் இல்லை, அதையும் தாண்டி நாகேந்திரன்றவர் வந்து பல வருடமா சிறையில் இருக்கவர். அவர் வந்து ஃபோன் காலில் ஆப்ரேட் பண்ணதா இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ போலீஸ் வந்து நாகேந்திரனை கைது பண்ணியிருக்கு, அஸ்வத்தாமன் அவங்க புள்ளையும் கைது பண்ணியிருக்கு. 2 பேருக்கும் மோரைன்ற இடத்துல ஒரு சேட்டு வாங்கின நிலம் தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இடையிலேயே தகராறு வெடிக்குது. அப்போ ஃபோன் பண்ணி நாகேந்திரன் வந்து ஜெயிலேருந்து பேசினாரு, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினாரு அப்படின்றது தான் விஷயம். அந்த தகராறோட எக்ஸ்டென்ஷனா அஸ்வத்தாமன் வந்து இந்த முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய இன்னொரு வழக்கறிஞர், அவர் திமுகவை சார்ந்தவர், அவர்கிட்ட இவர் ரெகுலரா பேசுறாரு, பிடிக்கிறாரு, அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வருது. ஸோ அஸ்வத்தாமன் இன்வால்வ்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்பது வருது. அப்போ அஸ்வத்தாமன் நாகேந்திரன் இன்வால்வ் ஆகும்போது நாகேந்திரனோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவர் யாரு? அண்ணன் பால் கனகராஜ். சம்பவம் செந்தில் இதுல வந்து கொலை செஞ்சதா சொல்லப்படுற சம்பவம் செந்தில், போலீஸ் இன்னைக்கும் தேடிக்கிட்டு இருக்க சம்பவம் செந்தில், அவருடைய புகைப்படம் கூட கிடையாது, அவ்வளோ பெரிய ஆளு. அந்த சம்பவம் செந்தில் அடிப்படையில் ஒரு லாயர், அவரோட ரொம்ப நெருக்கமா பல வழக்குகளை அவருக்காக டீல் பண்ணது வேற யாரும் கிடையாது, பால் கனகராஜ். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஆம்ஸ்ட்ராங் கொலையில எல்லாமே வழக்கறிஞர்களை சுத்தி போகுது. ஏற்கனவே 5 வழக்கறிஞர்கள் மாட்டியிருக்காங்க, சிறையில் இருக்காங்க, குற்றவாளிகளா இருக்காங்க. அஸ்வத்தாமன் உட்பட பல பேர், 5 பேர் இருக்காங்க. அப்போ போலீஸ் தன்னோட பார்வையை முழுக்க வழக்கறிஞர்கள் மேலதான் செலுத்தி இருக்கு. 200 வழக்கறிஞர்கள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி 201வது வழக்கறிஞர் இவர். இவரோட கனெக்ஷன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான க்ளூ எங்க கிடைக்குதுன்னா போலீஸ்க்கு, நம்ம போலீஸ் வட்டாரங்கள்ல இருந்து கிடைக்கிற தகவல் தான்.
கொலை பண்ண உடனே, ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ண உடனே அவங்க ஃபோன் பண்ணது பால் கனகராஜ்க்கு. பல காரணங்கள் இருக்கலாம் அது ஃபோன் பண்ணதுக்கு. நீங்கள் சொல்லலாம் வக்கீல் ஜாமீன் எடு அப்படின்னு. கொலை பண்ண உடனே ஃபோன் பண்ணுறாங்க, பால் கனகராஜுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம பேட்டியில் சொன்னோம் இல்லையா, திமிங்கலம் ஒன்று மாட்டோம், திமிங்கலம் ஒன்று மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா, அந்த திமிங்கலத்துக்கு கிட்ட போயிடுச்சு போலீஸ். இப்போ பால் கனகராஜ் அண்டர் இன்குவயரி. பால் கனகராஜ் மாதிரி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபியில் அண்ணாமலையுடைய ஆளினால் பால் கனகராஜுக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்கல. அவரோட கேரக்டரைசேஷனுக்கு ஒரு உதாரணம் சொல்றது என்னன்னா, எம்பி சீட்டை வந்து இப்போ வினோஜ் பி செல்வம் வந்து ராஜ்நாத் சிங் மூலமா வாங்கிட்டு வந்தாங்க, தமிழிசை வந்து அமித்ஷா மூலமா வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா பால் கனகராஜுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது அண்ணாமலையுடைய பர்சனல் அட்வைசர். இந்த டிஆர் பாலு மற்றவங்கெல்லாம் இந்த அவதூறு வழக்கெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த அவதூறு வழக்குகள்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் வந்து பால் கனகராஜ். அது இல்லாமல் இந்த நடைப்பயணம் போனார் இல்லையா, பல இடங்களில் பர்மிஷன்ஸ் பிரச்சனைகள் அது இதுன்னு வந்தது, அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி கொடுத்தவர் பால் கனகராஜ். கட்சியுடைய லீகல் விங்கோட தலைவர். அவருக்கு வந்து எம்பி சீட்டை வந்து அண்ணாமலை தான் வாங்கி கொடுக்குறாரு. சம்பவம் செந்தில் யாரு? வழக்கறிஞர். ஆம்ஸ்ட்ராங் எதில் தலையிடுறாரு? வழக்கறிஞர் சங்க தேர்தல். அண்ணன் யாரு? வழக்கறிஞர். இப்போ பாலை வந்து பிடிக்கிறாங்க. என்ன சொல்லி அமைச்சிருக்காங்க போலீஸ்னா, மீண்டும் வரணும் விசாரணைக்கு தான். அவங்க கிட்ட நிறைய பேக்கப் ஃபைல் இருக்கு, போலீஸ் டீம் கிட்ட நிறைய பேக்கப் ஃபைல் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வந்து செல்போனை நீ தூக்கி கூவத்தில் போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கூவத்தில் தூக்கி போட சொல்றாங்க? இந்த எவிடென்சஸ்லாம் கிடைக்கக்கூடாது. அவங்க அதை எடுத்து ரிட்ரீவல் சாஃப்ட்வேர் போட்டு எடுத்துக்கிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஒவ்வொருத்தரோட இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னா, நீங்கள் இப்போ சீமானோட டேப்புகள்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லா வாய்ஸ் மெயிலோட எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு தான் இதை வந்து ப்ரோப் பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. அதிலே எல்லாருமே கொஸ்டின் பண்ணுறாங்க, கூவத்தில் வந்து போடப்பட்ட இடம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த செல்லை வந்து வெளில எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு நபுறம் மாதிரியா இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுவாக ஜனங்கள் முன்வைக்கிறாங்க. இது சாத்தியமா? பல இடங்களில் வந்து போடுறதெல்லாம் எடுக்கிறது வந்து சாத்தியம்தான். அந்த இடத்துல போட்டால் அந்த இடத்துல தான் இருக்க போகுது. குற்றவாளி தானே அடையாளம் காட்டுறான். இப்போ எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட பணத்தை போய் எடுக்கிறாங்க. அது அந்த பணம் தானா? அதெல்லாம் சாத்தியமா அப்படின்லாம் கேட்டால் கிடையாது. அது வந்து தடய அறிவியல் துறையோட சப்ஜெக்ட். நீங்கள் சொல்கிறது தடய அறிவியல் துறையோட சப்ஜெக்ட். அந்த ஃபோன் அவருது தானா? அந்த சிம் அவருது தானா? இந்த இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆம்ஸ்ட்ராங்கை போட்டுடு அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர், ரைட்டா? இன்னைக்கு வந்து கொலை செய்ததுக்கு பின்னாடி தான் தொடர்பு கொண்டாங்கன்னு சொல்கிறவரோட ஒரு வாய்ஸ் ஓவர் முன்னாடியே கிடைக்குது. போட்டுரு, ஆர்கனைஸ் பண்ணிட்டு போட்டுரு. அவரு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க, அவரை நம்ம பேர் சொல்ல விரும்பல, அது கேரக்டர் வந்து போட்டுரு, தமிழ்நாடு ஃபுல்லாக யாராக இருந்தாலும் சரி போட்டுரு, இவனை எங்கே போடு அவனை அங்கே போடு. போட்டுறது ரொம்ப சாதாரணமாக, அதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணக்கூடிய கேரக்டர். அந்த மாதிரி நீ போட்டுரு அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த வாய்ஸ் ஓவரில் கிடைக்குது அப்படின்னா அது அவரோட வாய்ஸா, அவர் அப்படி சொல்லக்கூடிய ஆளா, இல்லை அவரோட வாய்ஸா, அவர் எந்த டைமில் சொல்கிறாரு? அப்போ அவரோட லைவ் ஃபோன் வந்து இப்போ லைவாக இருக்கும்ல, அவர் வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்கலாம். வாட்ஸ்அப்பெல்லாம் எடுத்துருவாங்க. வாட்ஸ்அப்லாம் எடுக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வந்துருச்சு. நீங்கள் சாதாரணமாக தான் வாட்ஸ்அப்பை டேப் பண்ண முடியாதே தவிர, ஒரு கிரைம்னு போயிட்டாங்கன்னா வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக எடுப்பதற்கான பெகாசஸ்லாம் கிடையாது. சாதாரண சாஃப்ட்வேர்லேயே தூக்கிடுவாங்க போலீஸ். பெகாசஸ்லாம் இதுக்கு தேவையே கிடையாது. சாதாரண சாஃப்ட்வேர்லேயே அதை தூக்கிடுவாங்க. அப்போ அதை எடுத்துடுவாங்க. இதெல்லாமே ரைட். இது எல்லா ட்ராவலையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆற்காடு சுரேஷ்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு பால் கனகராஜ் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு மேலேயும் போகும், இதுக்கு மேலேயும் போகும். இது கம்ப்ளீட்டாக பிஜேபி சர்க்கிள்குள்ளே தான் போகும். ஏன்னு இது நான் போலீஸ் சோர்சஸ்லேருந்தும் நான் சொல்ல, இது என்னுடைய சோர்சஸ், எனக்கு கிடைக்கக்கூடிய சோர்சஸ்லாம். அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணுறாரு, ஒரு ஆள், அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு ரொம்ப நெருக்கமானவர், பிஜேபியில் இருக்கார். அவருக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவார், ஆம்ஸ்ட்ராங் கேஸ் என்னாச்சு அப்படின்ட்டு. இவர் ஃபோன் பண்ணுவார் என்கிட்ட. அவர் சொல்லுவார், பிரகாஷ் டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நான் இதை நோட்டில் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன்.
பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ரொம்ப ஸ்பீடாக போகும்போது அமர் பிரசாத் ரெட்டி நான் குஜராத்துக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறார். இந்த அமர் பிரசாத் ரெட்டி தான் ஆருத்ரால ஹரீஷ் என்றவனை பிடிச்சி அவனை வந்து விளையாட்டு பிரிவு துணை செயலாளர் ஆக்கி பிரதமரை வரவேற்கிற கமிட்டி வரைக்கும் கொண்டு போகிறார். இந்த அமர் பிரசாத் ரெட்டி தான் ஆண்ட பரம்பரடா அப்படின்னு ஒருத்தர் ஆர்கே சுரேஷ் அவனோட டீல் பண்ணி கொண்டு போகிறார். ஆர்கே சுரேஷ் வந்து ரூசோன்ற ஒரு டைரக்டரோட டீல் பண்ணி போன விஷயம். ஆம்ஸ்ட்ராங்கு, ஆற்காடு சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து ஆருத்ராவுடைய ஒரிஜினல் ஓனர் ராஜசேகருக்கு டீல் பண்ணுறாங்க. ராஜசேகருடைய முதல் லாயர் யாருன்னா நம்ம மீசை நடராஜ் உடைய பையன்தான் லாயர். இன்னொரு பெரிய லாயர் வந்து அவனுக்காக அப்பியர் ஆகல. இந்த ராஜசேகருடைய விஷயந்தான் பெருசாக வருது. இந்த ராஜசேகருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்குமே லிங்க் இருக்கு. அதே மாதிரி ஆற்காடு சுரேஷ்க்கும் காசு கொடுத்தது யாரு? நம்ம ராஜசேகர். அப்போ இந்த ராஜசேகர் இதில் இன்வால்வ்டா? இந்த ராஜசேகர் பணம் கொடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்மந்தப்படுறாரா? ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சம்பவம் செந்தில் சாதாரணமாக செய்ய மாட்டார் சம்பவங்களை. அவருக்கு ஒரு பெரிய ஃபினான்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ மலர்கொடி, அஞ்சலை இவங்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை. இந்த கொலைக்காகவே, கொலையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய தொகை டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. நம்ம அண்ணன் பால் கனகராஜுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா பண விஷயத்தில் அவர் கொஞ்சம் வீக்கு அப்படின்றது பொதுவாக. நான் இந்த கொலையில் அவர் சம்மந்தப்பட்டார்னு சொல்ல, பண விஷயத்தில் அவர் கொஞ்சம் வீக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இந்த பணம் வந்து இந்த கொலையில் வந்து நிறைய விளையாடி. சம்பவம் செஞ்சிடலாம் சாதாரணமாலாம் இறங்கிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது. அது ஒரு மல்டிபிள். இப்போ சம்பவம் செந்திலோட தொடர்புடையவ அப்படின்னு ஒருத்தரை வந்து பிடிக்கிறாங்க, கிருஷ்ணன்னு பேர். அவர் வந்து பிடிக்க கிட்ட போகும்போதே தாய்லாந்துக்கு தப்பிச்சு போயிட்டார். சம்பவம் செந்தில இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல. அப்புறம் பால் கனகராஜை விசாரிக்கிறாங்க. அப்போது இதில் ராஜசேகருடைய இன்வால்மெண்ட் இருக்கலாம், ராஜசேகர் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கலாம். ராஜசேகர் ஃபினான்ஸ் பண்ணார்னா அதில் அமர் பிரசாத் ரெட்டியும் வருவார். அப்போது அடுத்தது யார் வருவா? அண்ணாமலையும் வருவார். விசாரிக்கப்பட வேண்டிய ஆளில் ஒருத்தர் அண்ணாமலை. ஏன் இவங்க நீங்கள் சொன்னீங்களே வெளியிலேருந்து அழுத்தம் தான், வெளியிலேருந்து அழுத்தம்னா சிபிஐ விசாரணை செய்யணும், சிபிஐ விசாரணை செய்யணும். இப்போ அருண் சார் விசாரிக்கிறதுனால இவ்வளோ விஷயம் வெளியில் வருது. இதே சிபிஐ விசாரணைக்கு போயிருந்தா நீங்கள் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவானா சிபிஐக்கார? சிபிஐ எப்படி விசாரிப்பானா? சிபிஐலேருந்து ஹையஸ்ட் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் தெரியுங்களா? நான் ஜேர்னலிஸ்டாக சொல்கிறேன். சிபிஐலேருந்து ஹையஸ்ட் சோர்ஸ் இப்போ அமலாக்கத்துறை சொல்லுதுன்னு சொல்லிட்டு எழுதுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து ரமேஷ்னு சவுக்கு சங்கருக்கு நெருக்கமான அமலாக்கத்துறை லாயர் சொல்லக்கூடிய விஷயந்தான் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அனைத்து புராணங்களும். இப்போ மணிஷ் சிசோடியா வந்த மாதிரி செந்தில் பாலாஜி வரப்போறாரு, ரைட்டுங்களா? செந்தில் பாலாஜிக்கு எதிராக எழுதப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கொடுத்தவர் வந்து ரமேஷ்ன்ற ஒரு வழக்கறிஞர். அதே மாதிரி தான் சிபிஐ ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுனா சிபிஐயோட பிபிஆர் இருக்கார் இல்லையா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவர்கிட்ட போய் உட்காந்து டெய்லி கெஞ்சினா ஒரு 2 லைன் சொல்லுவார். அதை வச்சு நம்ம அந்த வாரம் நக்கீரனில் அந்த 2 லைனை வச்சு டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோரி கொடுப்போம். இது மாதிரி பல கேஸில் வழக்கறிஞர் விஜயன் தாக்கப்பட்ட வழக்குலேருந்து பல கேஸில் சிபிஐயுடைய விசாரணைக்கு போகும்போது நம்ம சசிகலா மேலே போட்ட வழக்குகள், ஜெயலலிதா மேலே போடப்பட்ட வழக்குகள், அசோக்குமார்ன்ற ஒரு சிபிஐயோட ஜாயிண்ட் டைரக்டர் வந்தார், பார்த்தா பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அருண் சார் வந்து இந்த விஷயத்தை டீல் பண்ணுறதுனால பல தகவல்கள் வந்து கிடைக்குது. அஸ்வத்தாமன் நாகேந்திரன் பேரை வந்து அரண்சையில் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு, நாகேந்திரன் இல்லாமல் நடக்காதுன்றது ஆம்ஸ்ட்ராங்குக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கே தெரியும். நாகேந்திரனுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தகராறு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாராஞ்சித்து வந்து நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவர் பேசுகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சென்னை நகர போலீஸ் சிறந்த முறையில் விசாரித்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையே சொல்றாரு. அண்ணாமலை ராஜேந்திர பாலாஜி வந்து சென்னை நகர போலீஸ் நல்ல முறையில் விசாரித்து கொண்டிருக்கிறார். பாரஞ்சித்து ரெண்டாவது தடவை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் அதாவது சங்கராச்சாரியார் கேஸ் மாதிரி தான் இது. எப்படின்னா ஜெயலலிதா எண்டு வரைக்கும் போன்னு சொல்லிட்டு பிரேம்குமாருக்கும் டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க.
அதனால எண்டு வரைக்கும் போகும்போது தான் சங்கராமன் கொலை வழக்குல சங்கராச்சாரியார் இன்வால்வ்டுன்னு நக்கீரன் முதல்லயே சொல்லிட்டோம், அவர் பேட்டியை எடுத்து போட்டோம். நம்ம அதை வச்சு எண்டு வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சங்கராச்சாரியார் கைதுன்றது வருது. அதே மாதிரி இந்த கேஸ்ல முதல்வர் ஸ்டாலின் வந்து எண்டு வரைக்கும் போங்க அப்படின்னும் பொழுதுதான் இப்போ ஒவ்வொன்றா மாட்டுது. திமிங்கலங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கு. இந்த திமிங்கலம் யாருன்னு தான் நம்ம சொன்னோம் அரண்சையில. திமிங்கலம் யாருன்னு இப்போ திமிங்கலம் பக்கத்துல வந்து திமிங்கலத்தோட உருவம் தெரியுது. திமிங்கலம் எப்போ வலையில மாட்டோன்றது கூடிய விரைவில் தெரியும். ஸோ இதுக்கான இன்வெஸ்டிகேஷன், இதுக்கான விஷயங்கள் தான் இப்போ நடக்குது. இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ தமிழ்நாடு காவல்துறை குறிப்பா திரு அருண் அவர்களுடைய தலைமையில இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அடிப்படையில செய்திகள் வெளியில வருதுன்னு. இப்போ பொதுவா காவல்துறை தரப்புல இருந்து ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அப்படின்னா 2 விஷயத்துக்கு நடக்கும். ஒன்று வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு வெளியில ஒரு பேச்சு இருந்துச்சுன்னா, இல்லை நடவடிக்கை இருக்கு பாருங்க, இந்த மாதிரி கைதுகள் இருக்கு, அடுத்து இதை செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி செலக்டிவா சில லீக்ஸ்லாம் வரும். 2வது வந்து ஒட்டுமொத்த விசாரணையே வந்து இப்படித்தான் நகரணும் அப்படின்னு காவல்துறை முடிவெடுத்து அது ஒரு செலக்டிவான லீக்ஸை வெளியில விடுவாங்க. இப்போ அது வந்து பெரிய பேசு பொருளாக மாறும். உடனே எல்லாருமே அந்த மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஓ, இதுதான் நடந்திருக்கு, இப்படித்தான் நடந்திருக்கோ, ஓ இவர் தான் கொலை செய்தாரோ, இல்லை இதற்காக தான் கொலை நடந்ததோ அப்படின்ட்டு. அப்போ 2 வகையான லீக் இருக்குல்ல. இப்போ தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து சென்னை காவல்துறையிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த லீக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சென்னை காவல்துறையிலேருந்து லீக்கே இல்லை, ஓப்பன். அஸ்வத்தாமன் கைது, இன்கொயரி கைது. இப்போ உங்களுக்கு தெரியுமா 210 லாயர் அவங்க விசாரிச்சாங்கன்னு தெரியாது. எனக்கு எங்கேருந்து கிடைக்குது லீக்கு அப்படின்னா, எனக்கு லாயர் சைடில் இந்த விஷயம் எப்படி போகுதுன்னு லாயர் சைடில் கோர்ட் பீட் பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் விசாரிச்சுக்கிறானுங்கப்பா. ஜார்ஜ் டவுனில் ஒரு 80 பேரை விசாரிச்சுருக்காங்க. ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் மட்டும் 80 லாயர்ஸ் விசாரிச்சிருக்காங்கப்பா. இப்போ சம்பவம் செந்தில் அப்படின்றது வந்து விஷயங்கள் வெளியில் வருது. மற்றபடி ஒவ்வொரு அக்யூஸ்டும் மாட்டுறாங்க. நாகேந்திரன் அப்படின்னும் போது நாகேந்திரன் யார்? பள்ளத்தெருவில் பாக்ஸிங்கில் இருந்தான், வெள்ள ரவியோட இருந்தான், விஜயகுமாரோட இருந்தான், விஜயோட இருந்தான். விஜயை வந்து கோர்ட்டில் சாவடிச்சிட்டாங்க. இந்த கதையெல்லாம் இப்போது பல பேர் நாகேந்திரன் யார் அப்படின்னு ஒரு கதையை கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த ரவுடிகளை பார்க்கறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது சென்னை நகர காவல்துறையில். அங்கேருந்து கேட்டோன்னா கொடுப்பாங்க. இப்போது ராமஜெயம் படுகொலை வழக்கை விசாரிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு எஸ்பி ஜெயக்குமார். அவர் வந்து ரவுடிகளில் எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட நீங்கள் போய் உக்காந்திங்கன்னா எல்லா ரவுடி கதையும் சொல்லுவார், பயோடேட்டாவே சொல்லிடுவார், வரலாறே உங்களுக்கு கிடச்சிடும். அவர் சென்னையில் இருக்க வரைக்கும் நான் பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட தான் கேட்டுன்னு இருப்பேன். சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார்னு அவர் சொல்லுவார். இந்த மாதிரி இந்த கதைகளோட விஷயங்கள் தான் வருதே தவிர இந்த கொலையில் இவங்க எந்தெந்த பார்ட்டில் எந்த டேட்டில் எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க இல்லை. இப்போ கூவத்தில் தேடினாங்க அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் வரும்போது கூவத்தில் யார் போட்டா, எதுக்கு போட்டா அப்படின்ற ஒரு டீட்டெயிலை வந்து நீங்கள் தேடும்போதே பக்கத்தில் போனவுடனே போலீஸ்காரங்க சொல்லிடுவாங்க. பிடிப்பட்டவங்க 8 குற்றவாளி, மொன்னை பாலு உட்பட 8 குற்றவாளின்றது முதல்லையே நம்ம சொல்கிறோம், ரைட்டுங்களா? முதல்ல சொன்னதே அவங்க வந்து உண்மை குற்றவாளிகள்னு சொன்னதே நான் தான். அப்போது வந்து அது உண்மை குற்றவாளிகள்னு அவனுங்களே வந்து ஒத்துக்கிட்டு போகிறானுங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் அஞ்சலை, மலர்கொடி, இன்னும் சில லாயரு இவங்கெல்லாம் எப்படின்றாங்க, அவங்க வந்து உள்ள கன்ஃபெஷனில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸோட பேசிக்காக இவங்க யாருன்ற விஷயம் வரல. இந்த ஒரே ஒரு செலக்டிவ் லீக் மட்டும் போலீஸ் பண்ணிச்சு. எதுனா கேமரா, அங்கே இருந்த கேமராவில் இந்த அக்யூஸ்டுகள் எப்படி வராங்க, பிடிபட்டவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த லீக் மட்டும்தான் போலீஸ் வந்து டிப்ளமேட்டிக்காக பண்ணாங்க. அது போலீஸ் பண்ண லீக். ஆனால் அது வந்து எந்த விதத்துலேயும் இன்னைக்கு வரைக்கும் போகிறது தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பால் கனகராஜ் எவ்வளோ இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரியல. அது பால் கனகராஜுக்கும் போலீஸுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். பால் கனகராஜ் வந்து என்ன சொல்கிறாரு, கொலைக்கு அப்புறம் என்கிட்ட பேசினாங்க அப்படின்றாரு. ஒருவேளை கொலைக்கு முன்னாடி பேசியிருந்தா அதை பால் கனகராஜ் வெளியில் சொல்ல மாட்டார் இல்லையா? இப்போ வந்து போலீஸ் வந்து கொலைக்கு முன்னாடியும் பேசினாங்க அப்படின்னு இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லலை.
எந்த ஊடகத்திலையும் வந்து வரவே இல்லை. ஆனால் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனோட ஸ்பீட் அண்ட் டைவர்சிட்டி அண்ட் வெராசிட்டி வந்து எல்லாரையும் ஆர்வமாக அதில் ஈடுபட வைக்கிது. அதில் பல விளக்கங்கள் யூடியூப்ல அதுக்குன்னு ஒரு தனி சேனலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. யார் நாகேந்திரன், யார் சம்பவம் செந்தில், யார் இவன் அப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு 3 to 4 lakhs வியூஸ். அதுக்கு அது வெறுமனே கிடைக்கக்கூடிய போலீஸ் ரெக்கார்டு இன்ஃபர்மேஷன் தான் அது. இவங்கெல்லாம் எப்படி நாகேந்திரன், இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன், இது என்னோட இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கிறது. நாகேந்திரனுடைய வீட்டுக்கு அவன் பரோலில் வந்தப்போ கிரகப்பிரவேசத்துக்கு அஸ்வத்தாமன் இதுக்கு வந்து பால் கனகராஜும் போனார், செல்வ பெருந்தகையும் போனார். செல்வ பெருந்தகைக்கு ரொம்ப நெருக்கமான அஸ்வத்தாமன். நம்ம செல்வ பெருந்தகை இன்வால்வ் ஆனாருன்னு சொல்ல விரும்பல. அதில் அதுக்கான எவிடன்சஸ் நமக்கும் கிடைக்கல, வேற எந்த சைட்லேருந்தும் வரல. டிஎம்கே லாயர் ஒருத்தரையும் உள்ளே வச்சிருக்காங்க, அருள்னு நினைக்கிறேன். அவரு உள்ள இருக்காருன்னு ஒன்று திமுகவுடைய வழக்கறிஞர் பிரதிநிதியோ வழக்கறிஞர் நிர்வாகியோ எடுக்கல. மலர்கொடின்னு ஒரு ஏடிஎம்கே காரங்க இருக்காங்க. ஏடிஎம்கே வழக்கறிஞர்கள் யாரையுமே அடுத்த கட்டமாக விசாரிக்கல. இங்கே வந்து அஸ்வத்தாமன் ஒரு காங்கிரஸோட இளைஞரணி இருக்க, அஸ்வத்தாமனோட தம்பி வந்து பாஜகவுடைய இளைஞரணி செய்கிறாரு. அண்ணன் காங்கிரஸ், தம்பி பாஜக. அப்போ அஸ்வத்தாமனுடைய தம்பி, அதுக்கப்புறம் நாகேந்திரன், அதுக்கப்புறம் பால் கனகராஜ், இதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தா திடீர்னு அமர் பிரசாத் ரெட்டி நான் குஜராத்துக்கு போறேன். ஏடா திடீர்னு போறாரு, ஒரு சந்தேகம்தான். அப்போ ஆருத்ரால அண்ணாமலைய தான் மாநில நிர்வாகியா ஹரீஷை போடுறாரு. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மறுதளிக்கல, அதுக்கு வருத்தம்லாம் தெரிவிக்கல, அதுக்கு ஒன்றும் இது பண்ணல. ரைட்டா? அதுக்கு ஏன் போட்டீங்க ஆருத்ரால அண்ணாமலையுடைய இன்வால்மெண்ட்டை ஹரீஷ் வந்து வாக்குமூலமாக கொடுக்கல. ஹரீஷை பிடிக்கிறாங்க, ஜெயிலில் பிடிக்கிறாங்க. அபின் தினேஷ் மொடக் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட வாங்க முடியல, எனக்கு கோவிடு, எனக்கு ஜுரம் அப்படி இப்படின்னு நடிச்சு விட்டான். அதனால் அது வாங்க முடியல. ஆர்கே சுரேஷும் ரூசோவும் தான் லிங்க்கு. ஆர்கே சுரேஷ் ராஜசேகர் லிங்க் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞர், பாஜக வழக்கறிஞர் அலெக்ஸ்ன்னு ஒருத்தர், அவரை வந்து ஆருத்ரா கேஸில் இன்வால்வ் ஆகிறார். அவரு ராஜசேகரோட தான் டீல் பண்ணுறாரு. அவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவரு விசாரணைக்கும் போகிறார். சரி, ரைட்டா? ஆருத்ரால பிஜேபியோட இன்வால்மெண்ட் இவ்வளோ டீப்பாக இருக்குது அதில், அது அவரும் போகிறார். அப்போது இந்த ஆருத்ரா கேஸில் இந்த ராஜசேகரோட இன்வால்மெண்ட் இவ்வளோ பணம் ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சத்தியமாக வந்து ஃபண்ட் பண்ண ஆளுக்கு ஏதோ ஒரு கெயின், ஏதோ ஒரு மோட்டிவ் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட இருந்திருக்கு. அந்த ஃபண்ட் பண்ண ஆள் யார்? இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்காங்க, திமிங்கலங்கள்லாம் சாப்பிட்ருக்கேன். அப்போது இது என்ன? இதில் ஆருத்ரா இன்வால்மெண்ட் இருக்கா? பாஜக இன்வால்மெண்ட் இருக்கா? பாஜக ஏன் சிபிஐ கேஸுக்கு போகணும்னு ஆரம்பத்துலேருந்தே கேட்டாங்க. இதெல்லாம் சந்தேகம். ஒரு பத்திரிகையாளராக, ஒரு சாதாரண பத்திரிகையாளராக எனக்கு சந்தேகம் வரலாம் இல்லை சார். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.